வாரண்டி பண்ணி கொண்டு வரக்கு 2 இயர்ஸ் கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 99% வந்து பாடி ஹீட்னால தான் மினிமம் 250 ml தான் கொடுப்பேன், மேக்ஸிமம் 250 ml தான் கொடுப்பேன். 100% ஒரிஜினல் ஆர்கானிக்காக இருக்கணும். மீன்ஸ் ஃபுல்லி ஆர்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக அது ஒர்த்தபிள். நாம் ஒரு அந்த போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து அதில் ஊறணும். அதில் மலையாளியெல்லாம் பாருங்கள், அவங்க முடி எப்படி இருக்குது, அவங்களோட ஃபுட் எப்படி எடுத்துக்க, கெமிக்கல் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டோம். இது எல்லாமே லேபுக்கு போயிட்டு அதுலேருந்து லைசன்ஸ் வாங்கி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். 2 முயல் 3 முயல் 4 முயல் வச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஹேர் ஆயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முயல் வந்து என்ன தீவனம் போடுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். என் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துப்போன்னா ரேபிட் ஹேர் ஆயிலுங்க. ரேபிட் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சார் வந்து தமிழ்நாட்டிலே முதல்ல ஃபார்ம் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட ப்ராடக்ட் தான் இது. இதை எப்படி ரெடி பண்ணுறாங்க சொல்லி நம்ம அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா சுப்ராயமலைங்கிற ஒரு வில்லேஜில் ஏரியாவில் என்னோடய ஃபார்ம் இருக்குது. நான் ஒரு 7 இயர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இறைச்சி மில்லெல்லாம் உங்களுக்கு எப்படின்னாலாம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட புழுக்கை, அதாவது உரம் மேன்யூர் வந்து நல்லா நான் ஊட்டிக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நியர்பை தான் ஊட்டி, நல்லா ஒரு காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு. அதோட யூரினில் அமோனியா கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறனால அது நல்ல ஒரு பவர். எந்த ஒரு மேன்யூரில் இல்லாத பவர் வந்து நம்ம ரேபிட்டோட இதில் யூரின் ப்ளஸ் வந்து அதோட புழுக்கையில் அவ்வளோ ஒரு வளம் இருக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி கொண்டு வந்திருக்கேன். அது சில சமயங்களில் வந்து எப்படி யார் யூஸ் பண்ணால், எந்த வயதினர் யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும், எந்த வயதினர் யூஸ் பண்ணால் அது இதாக இருக்கும், அதோட விளைவுகள் தெரியாமல் இருக்கும். அது எல்லாமே நான் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்டி பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணதை என்னோடய டாக்டருக்கு எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற ஏரியா வில்லேஜ். அப்போ வந்து நான் மட்டும் என்னோடய குழந்தைகளுக்கு மட்டும் போட்டு நான் சொல்ல வரல. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நியர்பை யாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்து நான் என்னோடய ஆயில் ஓகே பண்ணுறக்கு மீன்ஸ் ஆர்என்டி பண்ணி கொண்டு வரக்கு 2 இயர்ஸ் கண்டிப்பாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் மீடியாவுக்கு வந்தேன். அதுலேருந்து தான் என்னோடது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமே, அதாவது தமிழ்நாடு இந்தியா இல்லாமல் எனக்கு மெயினாக எக்ஸ்போர்ட், அதாவது இம்போர்ட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் நல்லா போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் அவங்க நம்ம தமிழர்கள் தான் அவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்ருக்கேன். மெயினாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, சுவிட்சர்லாண்ட் அண்டு ஸ்ரீலங்கா, ருபேனியா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, மெயினாக ஒரு 6 கண்ட்ரிக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஒரு 5 பாட்டில் 10 பாட்டில் அந்த மாதிரி பாட்டில் வந்து நான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். புக் பண்ணிலிருந்து அவங்க பே பண்ணிலிருந்து ஒரு 15 டேஸ் டைம், எனக்கு 15 டேஸ் டைமில் அவங்களுக்கு ரீச் ஆயிரும். அது எல்லாமே வாங்கினவங்க பார்த்துருப்பாங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து அந்த ஆயில் வந்து நல்லா ஒரு இது தான். அது எப்படி செய்கிறது, எப்படி எந்த மாதிரி நிலமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எந்த மாதிரி முயல் எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி அந்த பிளட்டை நம்ம சேகரிக்கணும், அந்த பிளட்டை நம்ம எப்படி ஆயிலாக பண்ணணும், ஆயிலாக பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது, என்னென்ன ப்ராசஸிங் இருக்குது, இது எல்லாமே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறைச்சிக்கு முயல் வேறு, ஏன்னா அதுக்குன்னு ஃபுட்டே வேறு. அதே மாதிரி ஹேர் ஆயிலுக்குன்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக 100% ஒரிஜினல் ஆர்கானிக்காக இருக்கணும். மீன்ஸ் ஃபுல்லி ஆர்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக அது ஒர்த்தபிள். அது என்னென்ன அதோட ஆயில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கூகுளில் போனீங்கன்னா ரேபிட் ஹேர் ஆயில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன முடி வளர்ச்சிக்கு என்னென்ன அதிலெல்லாம் வேதிப்பொருட்கள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி
இப்போ ஆயிலுக்குன்னு உங்களுக்கு எந்த மாதிரி முயல் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சு தரேன், வாங்க போகலாம். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் எடுக்கிறது எந்த முயல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க அந்த முயல். இவ்வளோ பெருசாக இருக்கணும், பிளாக்காக இருக்கணும் முயல். பிளாக்காக இருக்கும்போது நம்ம தலைமுடிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அது பிளாக்காக வரப்போகுது இல்லையா, அப்போ பிளாக் முயல் எடுக்கும்போது இனி ஒர்த்தபுளாக இருக்கும். அதனால் இது பிளாக் முயலில் பார்த்திங்கன்னா நான் ஆயிலுக்குன்னே வளர்த்திட்ருக்கேன். இதுக்கு கொடுக்குற ஃபுட்டு அந்த மாதிரி ஃபுட்டை கொடுப்பேன். நல்லா இந்த மூலிகை செடிகள், அதாவது வந்து ஆர்கானிக்காக இந்த இது கல்யாண முருங்கை, மசால், வேலி மசால் அந்த மாதிரி தீவனங்கள் கொடுத்தா மட்டும்தான் இதில் புரோட்டீன் உருவாகி அது நம்ம இந்த பிளாக்காக இருக்கிறபோது இதோட முடியலெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிளாக் முயலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தலைமுடிக்கு மட்டுமே இதிலிருந்து மட்டுமே ஆயில் பிளட் எடுத்து நான் ஆயில் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இப்போ வந்து அது நல்ல க்ரோத்தாக இருக்குது, முடி க்ரோத்தாக இருக்கும், முயலை நல்லா க்ரோத் எடுக்கணும். அதனால் வந்து எல்லாருமே செய்ய முடியாது. பட் நான் ஒவ்வொன்றா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்என்டி பண்ணி நான் தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி, அதே மாதிரி நான் ஆர்என்டி பண்ணி தான் எந்த முயலில் எந்த மாதிரி பிளட் எடுத்தால் நம்மளும் ஹேர் ஆயிலாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் இப்போல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது இந்த பிளாக் பார்த்திங்கன்னா பிளாக் முயலை எடுக்க நல்லது. அதே மாதிரி ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரீடிங் பெரிய முயலாக இருக்கணும். இந்த சின்ன முயல்கள் குட்டி முயல்கள் ஆகாது. பெரிய முயலை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அதில் ஒரு க்ரோத் இருக்கும். அதாவது வந்து ஒரு நல்லா ஒரு சாப்பாட்டுக்கே ஒரு நல்ல குட்டி ஆடு சாப்பிட்றத விட பெரிய ஆடாக சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஒர்த்தபுளாக இருக்கும். இப்போது உங்களுக்கு முயலெல்லாம் காமிச்சாச்சு. எந்த மாதிரி பிளட்டுக்கு எந்த மாதிரி முயல் எடுக்கும்னு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அது நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஹேர் ஆயில் எப்படி இருக்குன்னு நான் காமிக்க போகிறேன். இதுதான் என்னோடய ஹேர் ஆயில் பார்த்துக்குங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 250 ml தான் கொடுப்பேன், மேக்ஸிமம் 250 ml தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஹேர் ஆயில். கேம்ஃபோர்டு ரேபிட் ஃபார்ம் என்னோடய ஃபார்ம் நேம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன், கேம்ஃபோர்டு ரேபிட் ஃபார்ம். இந்த ஆயிலுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறேன், அது எந்த மாதிரி பண்ணணும், பிளட்டு இப்போது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. நான் முயலை காமிச்சிட்டேன். இனி அடுத்தது ப்ராசஸிங் எப்படி எடுத்து எந்த மாதிரி நான் கொண்டு போக போகிறேன். அந்த ஆயில் வந்து எந்த மாதிரி நம்ம ரெடி டு யூஸ், அதாவது வந்து நான் கொடுக்குற ஆயில் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எது ஆயிலில் எது மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே இது பண்ணலாம். நான் பிளட்டு எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ காமிச்சு தர்றேன். கிளாத், அதாவது வந்து நாம் முயலோட பிளட்டை எடுக்கிறது எப்படி முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயலை எடுத்துகிட்டு போய் அறுக்கிறதுக்கு முன்னாடி ஹலால் பண்ணணும். எப்பவுமே ஹலால் பண்ணி தான் இறைச்சியும் கொடுப்பேன், அந்த பிளட்டு எடுப்பேன். கட் பண்ணுறது எப்படி விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அது கொஞ்சம் நல்லா ஏன்னா வலிக்காமல் முயலை கட் பண்ணணும், அதுதான் விஷயம். அதான் வந்துட்டு அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம மனிதர்கள் எல்லாமே அசைவம் சைவம் இருக்கிறனால அசைவம் சாப்பிட்டு பழகிட்டோம். பட் அது நம்மளோட ஹியூமனிட்டி அப்படி தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வலிக்காமல் கொள்ளணும். டக்குன்னு காலை மேலே தூக்கி பிடிச்சிட்டு டக்குன்னு ஒரு நல்ல நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். டக்குன்னு அறுத்துட்டா அது வலியே தெரியாது, உயிர் போயிடும். ஹலால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹலாலுங்கிறது அந்த முறை தான் நான் கட் பண்ணுவேன். நீ ஹலால் இதில் எப்படிங்கிற நீங்களும் கூட கூகுளில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை வந்து இந்த மாதிரி கிளாத்தில் எடுப்பேன். இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வந்து ஒரு 3 days or 4 days வந்து நிழலில் வந்து நான் காய போடுவேன். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வந்து நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது. அதாவது மீன்ஸ் கொதிக்க இவ்வளோ சம் டிகிரீஸில் வந்து ஹாட் பண்ணணும், இவ்வளோ டிகிரீஸில் வந்து கோல்டு பண்ணணும், அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணணும். இந்த கிளாத் வந்து இந்த ஹேர் ஆயிலாக மாறுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகும். அவ்வளோ ப்ராசஸிங் இதில் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தர்றேன். இதே வந்து நமக்கு அந்த ப்ராசஸிங்கில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட் பண்ணி, அதாவது மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி அதில் மட்டும்தான் நம்ம போடணும், வேறு இதில் போடக்கூடாது. மரச்செக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து நாம் அந்த போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதம் வந்து அதில் ஊறணும். அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் ஃபார்ம் ஆகணும். அப்போ ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன். இப்போ எங்கிட்ட எப்பவுமே ஒரு 100 பாட்டில் 200 பாட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் டெய்லி சப்ளை பண்ண முடியும்.
மினிமம் என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பாட்டில் மினிமம் போகும். 30 மீன்ஸ் 30 1/4 லிட்டர். மினிமமும் 1/4 லிட்டர் தான், மேக்ஸிமம் 1/4 லிட்டர் தான். இப்போ 1 லிட்டர் கேட்டாலும் 1/4 லிட்டர் பாட்டில் தான் 4 கொடுப்பேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம கைப்படும்போது தேங்காய் எண்ணெய் கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்று முடிச்சுட்டு அதை எடுத்துக்கலாம், ஒன்று முடிச்சுட்டு அதை இன்னொன்று எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு கெட்டும் போகாது, அதோட எசன்ஸ் இறங்கிட்டு இருக்கும். அதனால் வந்து 1 லிட்டர் வந்து கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன், இது எல்லாத்துக்குமே தெரியும். 5 லிட்டர் கேட்டாலும் எவ்வளோ 1/4 லிட்டர் வருதோ அவ்வளோ 1/4 லிட்டர் தான் கொடுப்பேன். அதேமாதிரி 100 ml கொடுக்க மாட்டேன். நிறைய பக்கம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, பட் அதெல்லாம் ஒர்த்தபிள் இல்லை. 100 ml கொடுக்க மாட்டேன். மினிமம் 1/4 லிட்டர் தான், மேக்ஸிமம் 1/4 லிட்டர் தான். இது என்னோடய ப்ராசஸிங். இப்போது அந்த ஆயில் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு ஏன் தலைமுடி உதிருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பாடி ஹீட்னால தலைமுடி உதிரும். பாடி ஹீட் ஏன் வருது? ஸ்ட்ரெஸ்னஸ், அதாவது தூக்கமின்மை, ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது யோசனைகள் வித் கிளைமேட்டு அண்டு ஃபுட்டு எல்லாமே இருக்கும். சில ஜெனட்டிக்காகவும் இருக்கும். அந்த பாடி ஹீட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்புல எங்கே காமிக்குன்னா, நம்ம தலைமுடி உதிர்வில் தான் காமிக்கும். 99% வந்து பாடி ஹீட்னால தான் தலைமுடி உதிர்வு வந்து கண்டிப்பாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே டாக்டருக்கும் தெரியும், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சிருக்கிறேன். இந்த ஆயில் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ரெட்யூஸ் பண்ணும், அதாவது வந்து ஹீட்டை ரெட்யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேச்சுரலாக எப்படி தலைமுடி வளருதோ அதே மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். அது அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ரேபிட் ஹேர் ஆயிலுங்கிறது அதுதான். ரெட்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான தேவைக்கான அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதில் உள்ளே ஆட் ஆகும்போது தானே, அதாவது வந்து ஒரு தக்காளி செடியை ஒரு மல்லிகை செடி, வேறு ஏதாவது காய்கறி செடியாக இருந்தாலும் நம்ம தண்ணி விட்டால் தான் அது வளரும், இல்லைன்னா வளராது. நீங்கள் இப்போல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ், அதாவது வந்து ரொம்ப ஹேர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், ஜெனட்டிக்காக வர்றது வேறு, பால்னஸ் வர்றது வேறு. ரொம்ப ஹேர் ட்ரையாக வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைல் இப்படி இருக்கிற இது அப்படி தான், ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. அப்போது ஹேர் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது நலிவடையத்தான் செய்யும். அப்போது ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், பட் போக போக ஹேர் ஃபால் ஆகி அது அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து தயவு செய்து தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, மலையாளியெல்லாம் பாருங்கள், அவங்க முடி எப்படி இருக்குது, அவங்களோட ஃபுட் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி தலைமுடி கருகருன்னு இருக்குது. டெய்லி தேங்காய் எண்ணெய், காலையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாத்திங்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 டைம்ஸ் குளிப்பாங்க. பொண்ணுங்களாகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், குழந்தை கிட்ஸுக்காக எல்லோரும் குளிப்பாங்க. அப்போது அந்த கேரளா மக்கள் அவ்வளோ நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா இந்த நம்ம தேங்காய் எண்ணெய் தான் காரணம். நல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கி எங்கிட்ட ஆயில் வாங்குவோன்னு நான் சொல்ல வரல, தேங்காய் எண்ணெய் வச்சு பழகுனீங்கன்னா நல்லது. இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக அனுபவிச்சாகணும். இன்னொன்று அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆயில் மட்டும் போட்டால் பத்தாது. இந்த ஆயில் வந்து என்ற ஸ்மெல் வராது. எப்பவும் போல் டெய்லி அப்ளை டு ஸ்கேல்ப் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கும்போது கண்டிப்பாக கெமிக்கல் எல்லாம் போட வேண்டாம். மீன்ஸு ஷாம்பு, கண்டிஷ்னர் அந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் போட வேண்டாம். அப்போ அந்த கெமிக்கல் ஆட் ஆகும்போது ஆயில், இந்த ஆர்கானிக் வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச அரப்புன்னு சொல்லுவோம். அதாவது வந்து தமிழ்நாட்டில் அரப்புன்னு சொன்னால் அந்த காலத்தில் தெரியும், அந்த காலத்தை பெரியவங்களுக்கு தெரியும், ஏன்னா பாட்டி வைத்தியம் முறை அது. அப்போது இந்த அரப்பு பவுட்ரு தான் இந்த மூலிகை அரப்புன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணையிலேயே இல்லை நம்ம ஃபார்ம்லேயே மரம் வளர்த்து அதுக்கு எந்த ஒரு உரம் ஃபெர்டிலைசர் கொடுக்காம நான் வளர்த்துறது தான். இந்த பவுட்ரு வந்து சீயக்காய் மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு பவுலில் போட்டு தலை குளிக்கும்போது பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் தலை குளிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days குளிச்சுக்கலாம். ஒரு எமர்ஜென்சி இது வேணால் கண்டிப்பாக அது லேட் ஆகும். சீயக்காய் மாதிரி தான் போட்டு தேய்ச்சி அதை குளித்து காய வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். பட்டு அவசரத்துக்கு ஷாம்பு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஆர்கானிக்கு போகிறக்கான வழி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த அரப்பு போட்டுக்கங்க. இது நான் கொடுத்துட்ருக்கேன், ஒரு செட்டாக கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னாங்க கற்றாழை சோப்புங்கிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஹோம்மேடு தான். நாங்களே வந்து அதை தயாரிச்சிட்ருக்கோம். சொந்தமாக வந்து எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல் கற்றாழை ஜெல் வாங்கி அதிலிருந்து நாங்கள் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது நல்லாயிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த குங்குமாதி தைலம், குங்குமப்பூ அந்த மாதிரி ஒரு 18 வகையான மூலிகைகள் போட்டு இதை செய்கிறது இந்த குங்குமாதி தைலம். ஜஸ்ட் அப்ளை டு ஃபேஸ், அந்த கருவிலையும் அந்த முகப்பரு எல்லாமே அது ரிமூவ் ஆயிரும்.
அது நாங்கள் எல்லாமே ஆர்கானிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல் வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டோம். இது எல்லாமே லேபுக்கு போயிட்டு அதுலேருந்து லைசன்ஸ் வாங்கி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய வாங்கியிருப்பாங்க, வாங்கினவங்க இருக்கிறாங்க, இனி வாங்குறவங்களும் இருக்காங்க. என்கொயரிஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பாருங்கள். கமெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒன்று சொல்கிறேங்க, இவ்வளோ ப்ராடக்ட் வந்து நான் பண்ணுறேன். என்னோடய நண்பர் ஒருத்தர் தான் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு ரொம்ப விரும்பி கேட்டதுனால நான் வந்து இது கொடுத்தேன். ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இது எப்படி வேணால் நான் மீடியாவில் போட்டு பண்ணலாம். ஆனால் இப்போ காலகட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மீடியா மட்டும்தான் நம்மளை எல்லாத்துக்கிட்டும் போய் சேரக்கான வழிவகைகள். இன்னொன்று மிகப்பெரிய ஒரு குறிப்பாக சொல்லிக்கிறேன், பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக கூட நான் சொல்கிறேன். அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியல. என்னோடய சைடு வந்து மனசில் இருக்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் பண்ணையாளர்கள் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4,500 ரேபிட்ஸு 4,000 எல்லாம் ஒரு கோயம்புத்தூரில் விரல் விட்டுன்ற மாதிரி தான் பண்ணை வச்சுருக்கோம். ஒரு 3 பேர் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பாய்க்கெல்லாம் 1-2 முயல் வச்சுருக்காங்க. அவங்களால வளர்த்த முடியாது, பெருசாக கொண்டு வர முடியல. பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா தயவு செய்து நல்ல பண்ணையாளர்கள், நல்லா அவங்கள பற்றி எல்லாம் நல்ல டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக போய் வாங்க. ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க ஃபோனில் பேசிக்கங்க. ஏன்னா அவங்ககிட்ட கேட்டால் தான் அவங்க கரெக்டாக தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வளர்த்துறவங்களுக்கு தான் அந்த முயலை பற்றி தெரியும். அப்போ தான் அவங்க கரெக்டாக எடுத்து நான் இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 முயல் 3 முயல் 4 முயல் வச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஹேர் ஆயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு முயல் வந்து என்ன தீவனம் போடுறதுனே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்படி அந்த ஹேர் ஆயில் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய வருது, நிறைய தப்பான விஷயங்கள். அதாவது வந்து ஏன்னா நல்லதாகவும் வருது, கெட்டதும் வருது. அதை நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து நல்ல ஆளுகிட்ட, நல்ல ஒரு பண்ணக்காரங்கிட்ட அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு ஆயில் வாங்க. நீங்கள் இந்த ஒரு சில பேர் தான், எல்லாருமே நான் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல, ஒரு சில பேர் வந்து முயலே இருக்காது, 2 முயல் தான் வச்சுருப்பான். 2 முயல் 3 முயல் தான் இருக்கும். ஆனால் பயங்கரமாக ஒரு பணம் அமௌண்ட் இருக்கிறது, காசு இருக்குது, நல்ல ஒரு வசதிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ நிறைய நிறைய இருக்கிறவங்க வந்து ஒரு பணம் கொடுக்குறவங்களுக்கு இருக்காங்க. பணம் கொடுத்து அவங்க போட்டு அவங்க டெவலப் ஆகி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் இல்லை ஒரு சில பேர் தான், எல்லாத்தையும் அந்த மாதிரி சொல்ல வரல. அவங்ககிட்டலாம் விசாரிச்சுட்டு வாங்க, தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குற மொழியை நீங்கள் வந்து கெட்டு போகிறக்காக நாங்கள் கொடுக்குறதில்ல. அதை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப நன்றி. இதை வந்து நல்ல ஒரு குறிப்பாக எடுத்துக்குங்க. நான் சொல்கிறது வந்து என்னோடய மனசில் இருக்கிறது அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ்.